அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வீடியோவில் மாவீரர் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி 88 வருட அடிமைத்தனத்துக்கு அப்புறம் அக்ஸாவை மீட்டாங்கன்னு பார்த்தோம். ஆனால் வெற்றி கிடைச்சதோட எல்லாம் முடிஞ்சிடலை. ஒரு இடத்தை ஜெயிக்கிறதை விட அதை தக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அக்ஸா மீட்கப்பட்ட செய்தியை கேட்டதும் ஐரோப்பிய நாடுகள் அதிர்ந்து போச்சு. எப்படி ஒரு முஸ்லீம் வீரன் எங்ககிட்ட இருந்து ஜெருசலமை பறிக்கலாம்னு கோபப்பட்டாங்க. அந்த கோபத்தோட விளைவுதான் 3வது சிலுவை போர். சலாஹுதீன் அய்யூபி அவங்களுக்கு அடுத்ததாக வந்த சவால்கள் என்ன? அவர் அந்த புனித பூமியை எப்படி காப்பாற்றினாரு? வாங்க பார்ப்போம். அப்போ ஐரோப்பியாவிலேயே ரொம்ப பலசாலி யாருன்னா இங்கிலாந்து நாட்டு ராஜா ரிச்சர்ட். அவர் மிகப்பெரிய படையோட அக்ஸாவை திரும்ப கைப்பற்ற வராரு. இது சாதாரண போர் இல்லைங்க, 2 பக்கமும் பலமான வீரர்கள். இந்த நேரத்தில் தான் சலாஹுதீன் அய்யூபிக்கு ஒரு பெரிய சோதனை வருது. போர்க்களத்தில் ராஜா ரிச்சர்ட் நோய்வாய்ப்படுறாரு. ஒரு எதிரி கஷ்டப்படும் போது நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? இதான் சாக்குன்னு போட்டு தள்ளுவாங்க இல்லை? ஆனால் சலாஹுதீன் செஞ்சது உலகமாக அதிசயம். தன் எதிரிக்கு மருந்தும் பழங்களும் அனுப்பி வச்சாரு. என் எதிரி ஒரு வீரனா எங்கூட போரிடணுமே தவிர என் நோயால் சாகக்கூடாதுன்னு நினைச்சாரு. இந்த மனிதாபிமானம் தான் அக்ஸாவோட வரலாற்று அழகாக்குது. யுத்தம் ரொம்ப தீவிரமாக நடக்குது. ஒரு கட்டத்தில் சலாஹுதீன் அய்யூபியோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. ஆனால் அந்த நிலையிலையும் அவர் குதிரை மேலே ஏறி நின்னாரு. அவரோட தளபதிகள் கேட்டாங்க, ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? அவர் சொன்ன பதில், நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் என்கிட்ட கேட்கும்போது அக்ஸாவை காப்பாற்ற நான் என் உயிரையும் கொடுத்தேன்னு சொல்லணும். அந்த வைராக்கியம் தான் சிலுவை படைகளை பின்வாங்க வச்சது. கடைசியில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அக்ஸா முஸ்லீம்கள் கிட்டேயே இருக்கும், ஆனால் மற்ற மதத்தவரும் வந்து அங்கே அமைதியாக வணங்கலாம்னு முடிவாச்சு. அக்ஸா பாதுகாக்கப்பட்டது. கிபி 1193 சலாஹுதீன் அய்யூபி மரணிக்கிறாங்க. அவர் இறக்கும்போது அவரோட சொத்துல இருந்தது வெறும் ஒரு சில காசுகள் தான். புனித பூமிக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செஞ்ச அந்த மாவீரனுக்கு அப்புறம் அக்ஸாவுக்கு திரும்பவும் ஆபத்து வந்துச்சு. மங்கோலியர்கள் ஒரு பக்கம், மீண்டும் சிலுவை போர் வீரர்கள் ஒரு பக்கம்னு அக்ஸாவை சுற்றி நெருக்கடி. ஆனால் சலாஹுதீன் ஊட்டிட்டு போன அந்த ஈமான் வீணாகலை. அவருக்கு பின்னாடி வந்த மம்லூக் அரசர்களும் உதுமானிய பேரரசும் அக்ஸாவை தங்களோட கண்ணிமை போல பாதுகாத்தாங்க. குறிப்பாக சுல்தான் சுலைமான் காலத்தில் இன்றைக்கி நாம் பார்க்குற அந்த அழகான மதில் சுவர்கள் அக்ஸாவை சுற்றி கட்டப்பட்டது. அக்ஸா என்பது வெறும் கட்டிடம் இல்லை, அது முஸ்லீம்களோட கௌரவம். சலாஹுதீன் அய்யூபி அன்னைக்கு அக்ஸாவை தக்க வைக்க காரணமாக இருந்தது அவரோட வீரம் மட்டும் இல்லை, அவரோட விட்டு கொடுக்காத தன்மையும் இறை நம்பிக்கையும் தான். ஆனால் இன்றைக்கி அக்ஸா இருக்கிற நிலைமை நமக்கு ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. நாம் அன்னைக்கு இருந்த அதே ஒற்றுமையோடு இருக்கோமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்ஸாவோட வரலாற்றை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. அடுத்த பாகத்தில் உதுமானிய பேரரசு எப்படி அக்ஸாவை 400 வருஷம் பாதுகாத்தாங்கன்னு பார்ப்போம். மறக்காமல் நம்முடைய அழகிய இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.